நீங்கள் கவலையில் இருக்கும்போது உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களோடு சிறிது நேரம் உரையாடுங்கள். பிடித்த ஒருவரின் உரையாடல் நமக்குள் இருக்கும் கவலைகளை மறக்க வைக்கும். ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இனி அடுத்தவர்களிடம் கவனமாய் பழகு என்று சொல்லும் ஒரு எச்சரிக்கை மணி, அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதை செய்துவிடுங்கள். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் இந்த உலகில் மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மைகள்தான். பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு. யாரோடு பேசினாலும் கவனமாக பேசு. விடியும் வரை தெரியாது கண்டது கனவு என்று, பிரியும் வரை தெரியாது பாசம் எவ்வளவு ஆழமானது என்று. நிலையில்லா இந்த வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகும், அர்த்தமுள்ளதாகவும் மாறிவிடும். விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் தவற விடாதீர்கள். தட்டி பறிப்பவர்கள் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவர்கள் வீழ்ந்ததில்லை. கடவுள் ஒருபோதும் நம்மை தண்டிப்பதே இல்லை. நாம் செய்த வினைகள் தான் நம்மை தண்டிக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் இன்று விதைப்பதைத்தான் நாளை அறுவடை செய்ய போகின்றீர்கள்.